வணக்கம் சோழ நண்பர்களே. 2025 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி கடகராசிக்கான பலன்கள். பொதுவாக ஆடி மாதம் என்பதே கடகராசிக்குரியதுதான். காரணம், உங்களுடைய ராசிகள் தான் சூரியன் எப்பொழுதுமே இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்துட்டு வரும். இந்த முறையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே சூரியன் இருப்பாங்க, உடன் புதனும் இருக்கும். மாத ஆரம்பத்தில் வக்ரகதியில் இருப்பாங்க, மாதத்தின் பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தியும் பெறாங்க. கடகராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவே சுறுசுறுப்போடும் கலகலப்போடும் காணப்படுவாங்க. புத்தி சாதுரியத்தோடு செயல்பட்டு வருவாங்க. எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். பல முடிக்க முடியாத சவால் நிறைந்த விஷயங்களை கூட ரொம்பவுமே ஈஸியா எல்லாத்தையும் செய்து முடித்து காட்டுவாங்க. சில முக்கியமான விஷயங்கள் காரியங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல உடன் இருப்பவங்களுடைய எல்லாருடைய தேவைகளையுமே பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும். அதே போல குடும்ப வாழ்க்கையில ஈடுபாடுகள் அதிகம், குடும்ப பொறுப்புகள் அதிகம், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். இதெல்லாம் ஓகே தான். பட் அதே நேரம் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாக இருக்கும். வெளியில சரியா காமிச்சிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளேயாவது ஒரு மாதிரியான கசப்பான உணர்வுகளும் சகிப்புத்தன்மையும் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வேண்டா வெறுப்பாக உங்களை மீறி சில நேரங்களில் சில சொற்களை நீங்க சொல்லலாம். இதனால குடும்பத்துக்குள்ள இந்த வாக்குவாதங்கள் சார்ந்த விஷயங்கள் சில நேரங்களில் தவிர்க்க முடியாததாக இருக்கும். இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிரயாண அலைச்சல்கள், பிரயாண விரயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் அமர்ந்து இருக்கு. இந்த அமைப்பானது கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சலும் சங்கடங்களையும் அதிகம் ஏற்படுத்தும். அதாவது குறிப்பா இந்த வேலை சார்ந்த விஷயங்கள்ல அலைச்சல்கள், தடை தாமதங்கள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். வேண்டா வெறுப்பாக கடமைக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். நார்மலா தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் அப்படித்தான். பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் படிதான் எல்லாமே போய்கிட்டு இருக்கும். ஆனா ரிசல்ட்னு பார்க்கும்போது அங்க ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கிளியரா எல்லா விஷயங்களும் முடிக்க முடியும். பட் இருந்தாலுமே சாட்டிஸ்பிகேஷன் அப்படிங்கிறது கிடைக்காது. என்னமோ சம்திங் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியே எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்கும். ஆகையினால் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில கடகராசிக்காரங்க கொஞ்சம் மனச்சோர்வுகள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. இது போல ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். கலை வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள், ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். அதே போல குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் காரியங்கள்ல ஈடுபாடுகள் அது இருக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்து வருவீங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சிகளுக்கான சில முக்கியமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள சாதகமா இருக்கும். பட் என்னன்னா காரியங்கள்ல அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். எடுத்தவங்க ஒருத்தர் எதையும் செய்ய முடியாது. குழந்தைகளும் பாத்தீங்கன்னா சின்ன விஷயங்கள்ல உறுதுணையாக இருப்பாங்க. பட் காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது அவங்க வகையில தவிர்க்க முடியாது. சின்ன மன அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள், கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் இந்த டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். அதே போல திருமண அமைப்புகள், புத்திர பாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் சாதகமா இருக்கும். குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், காரியங்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்லபடியாக இருக்கும். 12ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் அமர்ந்திருக்கும். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுகபோக விஷயங்கள நாட்டத்தை அதிகரிக்கும். கொஞ்சம் சொகுசு பிரியர்களாக இருப்பாங்க. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் ஆர்வம் அதிகரிக்கும். குடும்பத்துல அத்தியாவசியமான சுப செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படலாம். அல்லது சில முக்கியமான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழலாம். அல்லது ஏதாவது ஒரு பொருட்களுக்கு பழுதுபார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படலாம். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் இருக்கும். விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்களை பங்கெடுக்கக்கூடிய அமைப்புகள், உற்றார் உறவினர் நண்பர்களோடு சேர்ந்து மகிழக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே ஏற்படும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் ஒரு சுமூகமான அமைப்புகள் இருக்கும். சில இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும். அல்லது வெளி இடங்களுக்கு போய் பணியாற்றக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சாதகமான நிலைகளை ஏற்படுத்தும். அதே போல உடன் பிறப்புகள் வகையில சில தேவையில்லாத விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவங்க வகையில கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். ஓரளவு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு எல்லாமே சாதகமாக தான் இருக்கு. பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் காரசாரமான விவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சுமூகமான மாதமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.